எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்கள் நமக்காக மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக அங்கு இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காகவும் திமுகவிற்காகவும் வேலை செய்யக்கூடிய ஒருவராக அங்கு இருக்கக்கூடாது. நீங்க இந்த நேரத்துக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவங்களை போய் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்திருக்கும் பொழுது அவர்கள் சொல்வது, நான் முடிவு செய்வேன், நீங்கள் முடிவு செய்ய முடியாது. அரசியல் சாசனம் ஆல்ரெடி முடிவு பண்ணிருக்கு. நீங்க அரசியல் சாசனத்தின் படி வேலை செய்வதுதான் உங்களுடைய. திமுக ஆட்சியில் இருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எப்போ சொகுசா தேர்தல் நடத்தணும், அவங்க எப்போ முடிவு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற போல் தேர்தல் நடத்துவதற்கு நீங்க இங்க இல்ல. ஜோதி நிர்மலா சாமி அவர்கள், நான் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நான் இதை தள்ளி போடவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப இந்த டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் இவ்வளவு மாத காலம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீங்க எல்லாம் டிலே பண்றீங்கன்னு சொன்னா, இது உங்களுடைய லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல காமிக்கும். நீங்க எப்படி இந்த பதவியில தொடர முடியும்? நீங்க மக்களுக்காக வேலை செய்கிறீர்கள், இதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குகிறீர்கள், நீங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், அரசியல் சாசனப்படி நடக்க வேண்டும். அதனால் இமீடியட்டாக அவர்களுக்கு தேர்தலை நடக்கணும்.